ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். மீண்டும் எங்களுடைய ஆபீஸ்க்கு வந்ததுக்கு சப்தஸ்வரங்கள் ஆர்கெஸ்ட்ரா வந்து எங்களை பெருமைப்படுத்துறதுக்கு மிக்க மகிழ்ச்சி. சப்தஸ்வரங்கள்னாவே அதாவது இசையில வந்து அது வந்து ஒரு தெய்வீகமானது. அங்க வந்துட்டு போனா ஒரு மனிதனுக்கு நல்வாழ்வு, சுபிச்சம், மேன்மை, உயர்வு கிடைக்கும். நான் கடந்த முறை போயிட்டு வந்தேன். இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிது எனக்கு. அதை நான் பேட்டியில நான் சொல்றேன். ஏன்னா ஒரு தெய்வீகம் குடியிருக்கிற இடம், அதாவது இசை இருக்கிற இடம் வந்து, கலை இருக்கிற இடம் வந்து தெய்வம் குடியிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டு போறதுக்கு எனக்கு மிக்க மகிழ்ச்சி, சந்தோஷம். எனக்கு மகிழ்ச்சி. எப்படின்னு கேக்குறீங்களா? சொல்லுங்க. அதாவது பணம் காசு எல்லாரும் சம்பாதிச்சிருவோம். ஆமா. ஆனா இந்த சங்கீதப்பட்டவர்கள் நீங்க எல்லாம் இந்த கலையாருவோம், எழுத்தாளர், அடுத்து நடிகர், இப்படி பன்முகம், பட்டிமன்ற பேச்சர், பன்முக திறமை உள்ளவங்க எல்லாம் வர்றீங்க பார்த்தீங்களா? அதுதான் நாங்க எங்களுக்கு கிடைச்ச சாதனை. உங்களை பார்த்து நாங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு மிக மகிழ்ச்சி. நீங்க சொல்றது உண்மைதான். அதாவது பன்முக கலைஞருங்கிறீங்க. ஆனா அதுல வந்து ஒரு கை இருக்குன்னு, அந்த 5 விரல்கள்ல எல்லாமே சேர்ந்து ஒரு பணியை செஞ்சா தான் வெற்றி அடைய முடியும். அதுல வந்து இசைங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. கூட நடிப்பு வருது, எழுத்து வருது, பேச்சு வருது. அத மனிதனுடைய எல்லா உணர்வுகளும் ஒன்று சேர்ந்து இருக்கிறதுக்கு, என்னை ஊக்குவிச்சு வளர்த்துறதுக்கு இசையும் ஒரு காரணம் அப்படிங்கிறனால சொல்ல வந்த. ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ நம்மளாம் வந்து உண்மையுமே அந்த பிறவியில புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஏன்னா உங்களை வந்து நீங்க ஒரு சீனியர், நாங்க வந்து உங்களை வந்து சந்திக்கிறது பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். ஐயா இசைஞானி ஐயாவை நான் போய் நான் பார்க்கல. அவர் பார்க்கணும், அவர் காலில் விழுங்கிறது என் ஆசை. அவர் மாதிரி ஒரு பெரிய இசையமைப்பாளர் வரணும், நம்ம பாடல்களை இந்த தமிழ்நாடு ஃபுல்லா கேட்கணும், இந்த உலகம் ஃபுல்லா கேட்கணும் நாம நினைக்கலாம். ஆனா அவருடைய பாடல்களை போட்டுதான் நம்ம வாழ்க்கையை ஓட்டிட்டு வரோம். இசைக்கலைஞர்களை பொறுத்தவரைக்கும் உண்மை உண்மை என்பது ஏற்கனவே எம்எஸ்வி ஐயா, இசைஞானி, மற்ற இசையமைப்பாளர்கள் நம்ம இசைக்கலைஞர்கள்லாம் உருவாக்கி வந்துகிட்டு இருக்கோம். அது ஒரு எங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியமா நான் நினைக்கிறேன். அதே போல் நீங்களாம் சிவாஜி ஐயாட்ட நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, அது 74ல நீங்க அவர்கிட்ட அவர்கிட்ட போய் நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட புகைப்படம் எடுத்திருக்கீங்க. புகைப்படம் எடுத்து என் தம்பி படப்பிடிப்புக்கு தான் கிளம்பிட்டு இருந்தாரு. அவர் போட்ட ஷூட்டிங் தான் அன்னைக்கு நடந்தது. அந்த ட்ரெஸ்ஸில் தான் படப்பிடிப்பே நடந்தது. எங்களையும் ஏவிஎம் ஸ்டுடியோவுக்கு அனுமதிச்சாங்க. அப்போ காங்கிரஸ் கமிட்டியினுடைய சத்தியமூர்த்தி பவன்ல அங்க எங்களை அனுமதிச்சாங்க, தங்க வச்சாங்க. சிவாஜின்னா காங்கிரஸுக்கு வந்து ஒரு பலம். காமராஜருடைய மிகப்பெரிய தொண்டரா இருந்தாரா. அவருடைய படங்கள்ல பாடல்கள் எல்லாம் காமராஜரை பத்தி தான் ரொம்ப உயர்வா பேசுவாரு. ஆமா, காமராஜர் ஐயா இருக்கும்போது நாங்க வந்து இப்ப நடிகர் திலகத்தையும் பார்த்துருக்குறோம். இறுதி கட்டத்துல நீங்க ஆரம்ப காலத்துல இருந்து அவருடைய படங்கள் வெளியான காலத்துல இருந்து நீங்க வந்து கொடுத்துருக்கீங்க. ஆமா, புரட்சி தலைவர், ஒரு நடிகர் புரட்சி தலைவர் அவர் வந்திருக்கேன். அதாவது இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, நடிகர் திலகத்தோட முதல் படம் பராசக்தி வந்து 1952 அக்டோபர்ல வந்தது. அத வந்து 2 மாதங்கள் கழிச்சு தான் நான் பிறக்கிறேன். பிறகுதான் நான் பிறக்கிறேன். 52. நான் டிசம்பர் 20ஆம் தேதி பிறக்கிறேன். அவர் அக்டோபர்ல தீபாவளிக்கு படம் வந்துருச்சு. ஆமா, படம் வந்த பிறகுதான் வந்தேன். அந்த படத்தை முதல்ல நான் பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு பின்னாடி வந்த படங்கள் எல்லாம் கொஞ்சம் பெரியவனான பிற்பாடு அன்பு, கண்கள், திரும்பிப்பார் போன்ற படங்கள் எல்லாம் பெற்றோரோட போய் பார்த்துருக்கேன். அந்த பாக பிரிவினை, பந்த பாசம், பாசமலர், அந்த மாதிரி படங்கள் எல்லாம் அவங்க வீட்டில் அழைச்சிட்டு போவாங்க. நம்ம வந்து நடிகர் ஐயா பத்தி பேசியிருக்கிறோம். சொல்லுங்க. அவருடைய நினைவு நாளுக்கு ஆமாமா, 25வது நினைவு நாள், 5ஆம் ஆண்டு நினைவு நாள். அவர் இறந்து 25 ஆண்டு. ஆமா ஆமா. ஆனா அவருடைய நினைவு நாளுக்கு இப்ப நீங்க கும்பகோணம், சென்னை எல்லாம் போயிட்டு ரொம்ப நீங்க அவருடைய பாடல்களை பாடி ஆடி வந்து சேர்ந்திருக்கிறீங்க. அதாவது
நீ என்ன நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிவிடுவான்னு பகவத்கீதையில சொல்றாங்க. அதாவது நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பார்த்ததுல இருந்து அவரை போலவே நம்ம நடிக்கணும், பேசணும் அப்படின்னு முயற்சி பண்ணினேன். அன்னைக்கு சிவாஜி கணேசன் அவர் வந்து முதல்ல சந்திச்சனே 1974ஆம் ஆண்டு, அப்ப கை கொடுத்தாரு. ஆமா, அப்பவே எனக்கு இப்ப வயது கிட்டத்தட்ட அது போல ஆகுது. ஆனா அத்தனை ஆண்டுகள் கழித்து எனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, அவர் எந்த இடத்துல முதல்ல சந்திச்சனோ சென்னையில போக்ஸ் ரோடு தேனாம்பாட்டை அன்னை இல்லத்துல எங்க இடத்துல பார்த்து புகைப்படம் எடுத்தோனோ இப்ப அதே இடத்துல நின்று நான் புகைப்படம் எடுத்தேன். சென்ற முறை வந்து நீங்க ஸ்டுடியோல எடுக்கல. ஆஹா, அவர் வீட்டுல தான். காலையில் 7 மணிக்கு அங்க வீட்டுக்கு போயிட்டோம். 8 மணிக்கு புறப்பட்டு வந்தாரு. அப்ப வந்து தொண்டர்கள் அப்ப ரசிகர்களை சந்திச்சு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அவர் கிளம்பிடுவாரு. வீட்டுல அம்மா கமலம்மா வந்து எங்களுக்கெல்லாம் டீ காபி கொடுப்பாங்க. மதியம் இருந்தால் உணவு கிடைக்கும். ஏன்னா நாங்க எல்லாம் டூர் சுத்த போயிரும்ல, கடற்கரையா இருக்கட்டும், சென்னையில பல இடங்கள்ல. அன்னைக்கெல்லாம் வந்து இந்த அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அன்னைக்கு அதெல்லாம் கிடையாது. அன்னைக்கு வந்து போனாக்கா மோர் மார்க்கெட், பழைய மார்க்கெட்டுக்கு போவாங்க. அப்புறம் செத்த கல்லூரி ஜூ அதுக்கு போவாங்க. ஆமா ஆமா, அஷ்டலட்சுமியுடைய கோயிலுக்கு போவாங்க, கடற்கரைக்கு போவாங்க. ஆமா, அதுதான், வேற ஒண்ணும் இருக்காது. அது நான் போனப்போ எல்லாம் வந்து ரிக்ஷாவிலையும் போயிருக்கேன், இழுத்துட்டு போயிருக்காங்க ரிக்ஷாவில். அந்த மாதிரி இப்போ எல்லாம் ரிக்ஷாவெல்லாம் கிடையாது இல்ல, அந்த காலத்துல ரிக்ஷா தான். பேசுறப்ப ஆமா, ஆனா பொற்காலம். ஆனா மனசுல ஒரு சிறு வேதனை, என்னடா நாம வந்து பணம் கொடுக்குறோம், நம்மள ஒரு ஆள் வந்து இழுத்துட்டு போறாரு, அவருக்கு அது கூட வாய்ப்பு இல்லாம தன்னுடைய குடும்ப கஷ்டத்தோட வந்து உழைக்கிறாரு. நாம ஏதோ ஒரு விதத்தில் இருந்தாலும் இல்ல, அப்படி இல்ல 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 அது என்னன்னா, உலகுல எப்பவுமே இரவு பகல் இருக்கு இல்லையா, அது போற மனிதர்ல நல்லவன் கெட்டவன்கிறவன் எப்பவுமே இருக்கான். ஒரு அவர் என்ன 75 பைசா 1 ரூபா 2 ரூபா தான் இழுத்துட்டு போற கேட்பாரு. ஆனா அத கூட இந்தாயா 20 பைசா தாயா எடுத்துட்டு போறா அப்படின்னு மிரட்டக்கூடிய ஆளெல்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி காலத்துலதான் நாங்க சென்னை போயிட்டு வந்தோம். பெரிய பெரிய உணவகங்கள் போறோம், பெரிய பெரிய மார்க்கெட்டு போறோம், அங்க ஏதாவது பேசுறோம், ஆனா அதே சமயத்துல அங்க இல்ல இல்ல, அது சில பேர் அது பெருமையா நினைக்கிறாங்க, பேரம் பேசி பொருள் வாங்குறது பெருமையா நினைக்கிறாங்க. ஆனா அவங்களே அந்த கடை வச்சிருந்தாக்கா என்ன ஆகும்னு அவங்க சிந்திக்கிறது கிடையாது. இது நாட்டு நடப்பா போச்சு. ஆனா இதுல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அது உண்மைதான். சிவாஜி மேல வந்து பல விமர்சனங்கள் உண்டு. என்ன விமர்சனம்னா, அவரு நடிக்கிறதுனா குடிப்பாரு, சிகரெட் எடுத்து வச்சு அப்படி புகை விட்டா தான் அவருக்கு அந்த ஆக்ஷன் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவருடைய ரசிகர்கள் வந்து பண்பட்ட நேர்மையாளரா ஒழுக்கமானவங்களா தான் எல்லாமே இருந்திருக்காங்க. ஆனா தெய்வீகத்தோட தான் இருந்திருக்காங்க. அவங்க பணியை வந்து ரொம்ப தெய்வீகமா, இப்ப நான் இப்ப பொதுவா இப்ப என்ன எடுத்துக்கங்களேன், தெய்வீகமா ஏதோ பார்த்து காப்பி அடிக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா, அதனாலதான் அவருக்கு வந்து இப்ப கடைசியா கடந்த ஆண்டு வந்து தெய்வீக சித்தர் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. இல்ல, நடிகர் திலகத்துக்கு. அவருக்கு தெய்வீக சித்தர், அதாவது தெய்வீகம்னு ஒண்ணு இருக்கு, சித்தர்னு ஒண்ணு இருக்குது, ரெண்டையும் இணைச்சு அவரு தெய்வீக சித்தர்னு கொடுத்தாங்க. அதுதான் ஆமா ஆமா, அவர் இல்லைன்னு. அதாவது நடிகர் திலகம் வந்து அந்த கடந்த 25 ஆண்டுகளுக்கு முன்னால் இறந்தார் இல்லையா, அப்ப அவரை பத்தி ஒரு கட்டுரை வெளிவந்தது. அந்த கட்டுரை எழுதின ஆய்வாளர் ஒன்று எழுதியிருந்தாரு, இன்று நடிப்பு என்பது செத்து விட்டது, நடிப்புங்கிறதே செத்துருச்சு, இனி எவன் வர்றாலும் போலிதான். ஆமா, அது பண்ண முடியாது. ஏன்னா நானு ரொம்ப வியந்திருக்கிறேன். அதாவது எனக்கு ஒப்பனை போட்ட, நான் இது வரைக்கும் நம்புவீங்களா, நான் இது வரைக்கும் 900 ஒப்பனை போட்டிருக்கிறேன் வேஷங்கள். இப்ப கமலஹாசன் 10 வேஷம் போட்டிருக்கிறாரு, அது என்ன சொல்றோம் இல்லையா, நான் வந்து 900 வேஷம் போட்டிருக்கிறேன். பிச்சைக்காரனா, டாக்டரா, தந்தையா,
காவல்காரனா அல்லது ஒரு சாதாரண இந்த சுடுகாட்டுல வேலை பார்க்குற தோட்டியா அல்லது வந்து இந்த ஸ்கேவெஞ்சர் ஒர்க் பண்றாங்களா அதான் மலேரியா காரனா எழுத்தாளனா கவிஞனா பேச்சாளனா எத்தனையோ எல்லாம் பார்த்திருக்கேன். இசையமைப்பாளரா எல்லாமே நான் பண்ணியிருக்கேன். அது வந்து வேஷம். ஆனா நடிகர் திலகம் போல வர முடியாத. அதே நான் கேட்கணும்னு தோணுச்சு. நீங்க எல்லா விஷயம் போட்டீங்கல்ல, ம் நீங்க ஒரு பிரஸ்டீஜ் உங்க பிரஸ்டீஜ் பாதிக்கும் அப்படிலாம் நினைக்கிற மாட்டீங்களா? ஒரு கேரக்டர் பண்ணும்போது பொதுவா வந்து நம்மளை நாமளே எதிர்த்திக்கிறோமே அப்படின்னு நினைப்பீங்களா? இல்ல உண்மையில நடிப்பு மேல அந்த ஆர்வத்துல எதையுமே நினைக்க மாட்டீங்களா? அது நடிகர்கள் ஒன்று சொல்லுவாரு. அவருடைய சினிமாவில் ஒரு காட்சி ஒன்று நடந்தது. அதாவது எம்ஜிஆர் மற்ற பெரிய தலைவர்கள்லாம் வந்து அவரை பார்க்க வந்திருக்காங்க. அவர் வந்து எங்க ஊர் ராஜா படத்துல வந்து ஒரு ஜமீன்தார், ரகுபதி பவனத்தினுடைய ஜமீன்தார், அதுல அவர் ஜமீன்தாரா இருக்கிறாரு. என்ன பண்ணுவீங்க? எங்க ஊர் ராஜா. எங்க ஊர்ல? அதுல வந்து அவர் அதுல இருக்காரு. அப்ப தலைவர்களை வந்து பார்க்கப்ப போறாரு. போறப்ப மேக்கப் பண்ணல, மேக்கப் பண்ணாம அவர் இருக்காரு. முன்னாடி எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாத்தையும் வணக்கம் சொல்லிட்டு வணக்கம் வணக்கம் வணக்கம். சிவாஜி இவ்வளவு பணிவா இருக்கிறாரு, இவரை போல ஒரு பெரிய கலைஞன் இல்ல, தலைக்கணம் இல்லாத ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் உள்ள போய் அந்த ஜமீன்தார் வேஷம் ஜிப்பா போட்டுட்டு அந்த பட்டு வெட்டி துண்டை போட்டுட்டு கிராப் வச்சுட்டு மீசி திரி விட்டுட்டு வைர மோதிரங்கள் இதெல்லாம் போட்டுட்டு வெளியே வந்தாரு. அப்ப இதே இவங்க எல்லாம் அவரை பாக்குறாங்க. பார்த்தோன்னா அவர் பார்த்துட்டு அவங்க எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் வணக்கம் வணக்கங்கிறாரு. அவர் ஒன்றும் சொல்லல, முறைச்சிட்டு போய் அவர் ஒன்றும் சொல்லல, அவர் பாட்டு போயிட்டு போயிட்டாரு. சிவாஜிக்கு பாருயா, முதல்ல வந்து அப்படி வணக்கம் சொன்னாரு, இப்ப பாரு மறுபடியும் கர்வம் வந்துருச்சு நம்மளை சந்திக்கலன்னு சொல்லி. அப்பதான் அந்த இயக்குனர் சொன்னாராம், ஐயா முதல்ல போனவர் சிவாஜி, இப்ப வெளியே வந்தவர் வந்து ரகுபதி பவன ஜமீன்தார், அவர் எல்லாத்துக்கும் வணக்கம் சொன்னா அவருடைய இது போயிடும் இல்ல, அதைத்தான் அந்த கிரிப்பை காட்டினாரு அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த மாதிரி நடிகர்களுடைய வாழ்க்கையில அப்படியே பாத்தீங்களா நடிப்பும் அவருடைய வாழ்வும் ஒன்றி வந்திருக்கும். நான் வந்து ஒரு சில படங்கள் ஷூட்டிங் பார்த்துருக்கிறேன், ஊட்டியில பார்த்துருக்கிறேன். எங்க தங்கராஜா, உத்தமன் போன்ற படங்கள் எல்லாம் பார்த்தேன். அது கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சது. அப்போ வந்து அந்த ஒரு ஊட்டியில வந்து பழைய பிக்சர் டியூப் தயாரிக்கிற ஒரு தொழிற்சாலை இருந்தது, மெட்ராஸ் பிலிம் டிவிஷன். அது பக்கத்துல வந்து ஒரு எல்லா படத்துலயும் இருக்கும், மேல அப்படியே ரோடு மாற ஒரு மலை இருக்கும், சின்ன குன்று, ரொம்ப அழகா இருக்கும். அங்கதான் அந்த கதாநாயகன் கதையெல்லாம் மேல இருந்து கீழே ஓடிடுற மாதிரி, அந்த ரஜினி அவங்க எல்லாம் இப்படி பண்ற மாதிரிலாம் படம் எடுப்பாங்க. அந்த இடத்துக்கு போய் கார்ல இறக்கி விட்டாங்க. நாங்க பின்னாடி எல்லாமே அப்ப நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் போயிருக்கிறோம். சிவாஜி மரமரன்னு அங்க ஓடிட்டாரு. என்னால பாதி தூரம் கூட போக முடியல. அப்ப எனக்கு வயசு என்ன இருக்கு, 28, 30, 35 இருக்கு. மூச்சு வாங்குது, நடக்க முடியல. எல்லாம் இங்கே உட்காருங்கடா, அவர் வரட்டுன்னு உட்காந்துட்டோம். ஆமா. ஆனா அவர் அந்த படப்பிடிப்பை முடிச்சுட்டு வந்துதான் இது பண்ணாரு. அப்ப அவருக்கு அது எப்படி அவருக்கு அந்த கஷ்டங்கள் இருந்திருக்கும், ஆனா அதெல்லாம் பொறுத்துட்டு அந்த படத்துல நடிச்சாரு. கேட்ட செய்திகள் ஆமா, அது வந்து மலையில போய் அந்த ஆமா அன்பேவா அந்த பாட்டு, அந்த அம்மா சரோஜதி கீழே ஓடுவாங்க, அவர் மேல இருந்து பாட்டு வரும். அதான். ஆமா, இல்ல இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, நீங்க கேட்டீங்க இல்லையா, இந்த மாதிரி நீங்க வேஷம் போடுறப்ப உங்களுக்கு வந்து அது வந்து மற்றவங்க ஏதோ தப்பா நினைப்பாங்களோ அப்படின்னு உங்க மனசுல ஒரு இது இருந்ததுன்னு கேட்டீங்க இல்லையா. ஒரு சில விஷயங்கள் எனக்கு அது இதா இருக்கு. என்னன்னா அது அதை முழுசா நான் வந்து இன்னும் நான் மாறலைன்னு சொல்லணும், அறகுறைன்னு நான் சொல்லணும். இல்ல நடிகர் ஆனதுனாலதான் அந்த இல்ல இல்ல முழு நடிகருங்கிறது வந்து நடிகர் ஆகிறதுக்கு அப்புறம் யாரும் ஆக முடியாது. அவருடைய பிரதிபலிப்பு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு இருக்குது. அதாவது எவன் ஒருவன் மக்களை பார்க்க அஞ்சிக்கப்படுகிறானோ அவன் மேடையில பேசவே முடியாது. அது அழகா ஆங்கில கவிஞர்கள் சொல்லுவாங்க, மேடையில் முன்னால் ஒருவரும் இல்லை, அது ஒரு இருட்டு கொட்டகை, நீ தனியொருவனாக பேசுகின்றாய் என்று எப்போது நீ நினைக்கிறாயோ அப்போது உன் உள்ளத்திலிருந்து கருத்தில் வரும். ஐயோ எல்லாம் முன்னாடி நிக்கிறாங்க, நம்மளை பார்த்த கேலி பேசுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்களேன்னு நினைச்சின்னா உன்னுடைய குரலானது உள்ளுக்குள்ள போயிடும், நீ பேச முடியாது. நான் அப்படிதான் எங்கேயுமே மேடைக்குன்னு போனா நான் கூச்சப்பட மாட்டேன்.
அது நல்லதோ சரியானதோ இல்லையோ அதை பத்தி இல்லை. முதல்ல எடுத்தோன்னா